நானும் என் மகளும் அல்வா செய்கிறோம். பாருங்கள். నేను కలుగుతాను మా నువ్వు రామా నా కలగను మని మామ అది తూతుమని ஆறி போச்சா இல்லையா முன்னும் ஆறி போச்சா இப்போ ஊற்றணும் அப்புறமா ஊற்றணுமா சரி ஊற்றுங்க ஊற்றுங்க நீங்கள் பாட்டு செய்யுங்க நீங்கள் ஒரு கையிலேயே பிடிச்சி ஊற்றுங்க இங்கே பிடிச்சி ஊற்றுங்க இங்கே பிடிச்சிங்க சரி நீங்கள் வைங்க நான் இது பண்ணிக்கிறேன் அண்ணே தேர்த்து விடுமா அதை கிட்ட வச்சுக்கினே இப்படி வைமா இங்கே வச்சுக்கின்னு விடுமா இங்கே வைமா அங்கே வைமா வச்சுக்கின்னு எடுத்து விடுமா கேரமல்ல இப்போ ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணணுமாங்க. அப்படியே கலர் மாறப்போகுதுங்க. இப்போ அல்வா கலர் மாறப்போகுது. இதுக்கு என்ன போட்டிருக்கிறாங்கன்னா 1 கிளாஸ் மாவு, 2.5 கிளாஸ் சர்க்கரை போட்டிருக்காங்க, 1/2 கிளாஸ் நெய் போட்டிருக்காங்க. இதை போட்டு நாங்கள் அல்வாவை கிண்டுறதுக்கு நாங்கள்லாம் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கலாம்னு தோணுச்சு, எடுத்துக்கின்னு இருக்கிறோம். ஆமாம், இதுலேயே நாங்கள் அடுத்த வாட்டி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குதுன்னா சோன் பப்படி செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்லியிருக்கோம். அதனால் அடுத்த வாட்டி நாங்கள் சோன் பப்படி செய்ய போகிறோம். கேரமல் போட்டோன்னா பார்த்தீங்களா அல்வா கலர் வந்துடுச்சு. நாம் இப்போ எந்த கடை அல்வா செய்கிறோம்னா இருட்டு கடை அல்வா தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. கலர் மாறி போச்சு. இப்போ அடுத்தது கொஞ்சம் நெய் ஊற்றணும், 1/2 கிளாஸ் நெய் ஊற்றணும். அதில் விட்டு மற்ற அது கீழே வைமா, அதில் வைமா. அதனால் உடனடியாக நாம் செஞ்சாகணும். இப்போ இதில் வச்சா அப்படியே இதில் கரண்டில் ஒட்டின்னு இருக்கிற சர்க்கரை பாகெல்லாம் உருவிடும். அதனால் நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆமாம், எங்கள் வீட்டம்மா வேறு இதை எப்படி செய்ய போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களை மாதிரியே இது நல்லா வருமா வராதா அப்படின்றது தெரியல. நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இதை செஞ்சு முடிச்சுட்டு நீங்களும் கூடவே பார்த்துன்னு இருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெய் கொஞ்சம் எடுத்து விடுமா. நெய்யெல்லாம் விட்டாச்சு. ஏற்கனவே அல்வா செஞ்ச அனுபவம் இல்லாத என் மகள் இப்போ செய்கிறாங்க. எப்படி செய்ய போகிறாங்க கூட என்னையும் கூப்பிட்டுக்கிறாங்க. ஏன்னா நான் தான் எங்கள் சீஃப் செஃப்பு. அதில் என்னை அவங்க கூப்பிட்டுக்கின்னு ஆலோசனை கேட்டு அவங்க அதனால் செய்கிறாங்க. ஆனால் எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. அவங்க ஃப்ரெண்டுகளை கேட்டுக்கு செய்கிறாங்க. அவங்க மம்மி ஒரு சில டிப்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதை பார்த்து இவங்க செய்கிறாங்க. எப்படி வருதுன்றத நாம் பார்க்கலாம். நீங்களும் பாருங்கள் நேரடியாகவே. நீங்களும் இது மாதிரி செஞ்சு ஒரு வீடியோ போடுங்க. உங்கள் பொண்ணாக கூட இல்லை உங்கள் பையனாக கூட இல்லை நீங்களே கூட செஞ்சு ஒரு வீடியோ போடுங்க. அப்போ தான் அல்வா எப்படி இருக்குது, இருட்டு கடையில் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு உங்கள் பசங்களுக்கும் தெரியும், நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இதனால் உலக ஜனங்களுக்கும் தெரிய வைக்கலாம். அதனால் நாம் நன்மையே செய்வோம் அனைத்து உயிர்களுக்குமே அப்படின்ற ஒரு இதில் நம்மளும் இங்கே ஒரு கடையை வச்சிடலாம், அல்வா கடையை. நாங்களும் இங்கே அல்வா கடை வைக்கலாமான்னு ஒரு ஐடியா. இந்த அல்வா எப்படி வருது அப்படின்றத பொறுத்து தான். சாப்பிட்டு முடிச்சோடனே வாயை திறக்க முடியுதா இல்லை வாயை கம்மு மாதிரி பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு தெரியல. இன்றைக்கி கோதுமை அல்வா பண்ணலான்னு பார்த்தோம். ஆக்சுவலாக கோதுமை இல்லை. வீட்டில் தேடி பார்த்தோம், அது கிடைக்கல. என்னடா வீட்டில் தேடி பார்க்குறேன், கடையில் தானே தேடி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கடை எங்கள் இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதால நாங்கள் போக முடியல. அதால் வீட்லேயே நாங்கள் இருக்கிற கோதுமை மாவையும் அப்புறம் கம்பு மாவும், வெள்ளை கம்பு மாவும், மைதா மாவையும் அப்புறம் வெள்ளை கம்பு மாவும் அது வாங்கியிருந்தேன். அது ரெண்டுத்தையும் போட்டு நாங்கள் இப்போ செய்கிறோம். ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம்.
பேஷண்ட் உயிரோடு இருக்கிறாரா இல்லை டெட் ஆகிடுறாரா, ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகுதா இல்லைனா ஃபெயிலியர் ஆகுதா, காத்துக்கின்னு இருங்க, நாமளும் பார்த்துக்கலாம். ஆஃப்டர் தி பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம்லாம் போட முடியாது இதில், ஏன்னா இது டிவி இல்லை. நீங்கள் பாருங்கள், இப்போ கைவிடாமல் கலக்கிக்கினே இருக்கணும். இது வந்து அடி பிடிக்காத ஒரு பாத்திரம், நான்ஸ்டிக் கடாய். நாங்கள் இதுக்காகவே வாங்கி இந்த வீடியோவை பண்ணணும் அப்படின்றதுக்காக வாங்கி இதை பண்ணிட்டு இருக்கோம். இது எந்த பிராண்டு என்னன்னு நீங்களே கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது எந்த பிராண்டு கடாய் அப்படின்றத சொல்லணும். இப்போ நாங்கள் செய்கிற முறை சரியா தப்பா அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். ஆமாம், இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 வாட்டி கலக்கிட்டுருப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் கட்டியாகல. அம்மா இருக்கிற நெய் எடுத்து ஊற்றுமா, நெய்யை மிச்சம் வச்சுக்காதம்மா, அப்புறம் கஸ்டமர்லாம் கஷ்டப்படுவாங்க சாப்பிட்றதுக்கு. ஆமாம், நாங்கள் இது வச்சு கடை வைக்கலான்னு தான் ஐடியா பண்ணிட்டுருக்கோம். பார்க்கலாம் கடை எங்களால் விற்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டவ் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு. ஸ்டவ் பக்கத்துலேயே அந்த கிளாஸ் வைமா, அப்போ தான் நெய்யெல்லாம் உருவுமா, அது வயிச்சு விடுமா, கையில் வயிச்சு விடு, அது மாதிரி பண்ணக்கூடாது. கையில் வயிச்சு கிளாஸ்லேயே விடுமா, கிளாஸில் விட்டு இங்கே ஸ்டவ் பக்கத்துலேயே வைங்க, இல்லை இந்த இடத்துல வைங்க, அப்போ தான் வந்து உருவும் நெய். அப்போ தான் உருவி நெய்யில் இருக்கிற கிளாஸில் விட்டாமல் எல்லாம் வந்து விழுந்துடும். ஆமாம், ஆனால் இது இவ்வளோ ஹீட் வைக்கலாமா என்னன்னு தெரியல. நீங்கள் பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். என்னுடைய மகளோட கைவண்ணத்தில் அல்வா சாப்பிட போகிறோமா இல்லை ஃபெவிகால் சாப்பிட போகிறோமா, ஃபெவிகாலா அல்வாவா எதுன்னு பார்த்துடலாம். ஃபெவிகால் கம்பெனி ஜெயிக்குதா இல்லை எங்கள் வீட்டு அல்வா ஜெயிக்குதா பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் சாப்பிட முடியாது இல்லை நாங்கள் செய்கிறது எங்கள் வீட்டில். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் போடுங்க. கமெண்டில் வந்து ஆர்டர் போட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நாங்கள் இலவச கொரியர் சர்வீஸில் அனுப்புவோம். எவ்வளோ விலைன்னு கேட்குறீங்களா, உங்கள் அன்பே விலை. அதனால் நீங்கள் கமெண்ட் போட்டு சொன்னீங்கன்னா நாங்கள் செஞ்சு அனுப்புவோம். ஆளுக்கு சாம்பிள். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சலுகை விலையில் ஒன்று வாங்கினா 1 ஃப்ரீ, பை 1 கெட் 1 ஆஃபரில் நாங்கள் போடுவோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த நெய் கிளாஸ் போய் விழுந்துடுச்சு, என் மக தள்ளி விட்டுடுறாங்க, அவங்க அவசரப்பட்டு அதனால் மறுபடியும் பக்கத்தில் எடுத்து வச்சாச்சு. யார் யார் வேணும்னு கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம், யார் யார் இந்த ரிஸ்க் எடுக்கிறீங்கன்றத பார்க்கலாம். இதை சாப்பிட்டு என்ன மாதிரியே யார் யார் ரிஸ்க் எடுக்க போகிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியலை. இது பாட்டுக்கு நல்லா இப்போ சுண்டிக்கினே இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ நேரம் ஆகும் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துன்னு இருந்தீங்கல்ல, எவ்வளோ நேரம் ஆகுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்ராக்சிமேட்டாக நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். 5 நிமிஷமும் இந்த வீடியோவை பார்த்துக்கினே இருங்க. அப்போ தான் நம்ம அல்வா செஞ்சு முடிக்கிறத முழுசாக பார்க்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்க்கணும், எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கினே இருக்கணும். ஆனால் இப்போ அனல் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், சூடு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என் மகளாண்ட நான் சொல்லி பார்க்குறேன், ஆனால் அவங்க கேட்பாங்களா என்னன்னு தெரியாது. அவங்க ஒரு குட்டி பிரின்சஸ், லிட்டில் பிரின்சஸ் அவங்க. அதனால் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் வந்து இப்போ அல்வா பண்ணிட்டு வரோம், என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும். அதை பார்த்துக்கினே நீங்கள் ரசிச்சுக்கின்னு இருக்கிறீங்கன்றது எங்களுக்கு தெரியும். அதனால் இப்போ கொஞ்சம் அனலை கொஞ்சம் கம்மி பண்ணுமா, கம்மி பண்ணலாமா வேணாமாம்மா, கம்மி பண்ணலான்னு அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க, கம்மியும் பண்ணிட்டாங்க. ஆமாம், எவ்வளோ நேரத்தில் இந்த வேலை முடியுது, ஒரு அல்வா செய்கிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்க்கலாம். நிறைய யூடியூப் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 நிமிஷத்தில் அல்வா பண்ணிடலாம், 5 நிமிஷத்தில் அல்வா பண்ணிடலாம், 10 நிமிடத்தில் அல்வா செய்வது எப்படி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் முடியுமா முடியாதான்றத இன்றைக்கி நம்ம ப்ராக்டிக்கலாக லைவாக எடுத்து போட்டுடுவோம் உங்களுக்கு. நீங்களும் நாங்களும் இந்த அல்வாவை சாப்பிட்றோம், சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு பண்ண போகிறோம். அல்வா இருட்டுக்கடை அல்வா இல்லை, இது எங்கள் வீட்டு அல்வா. கிண்டின்னு இருக்கிறாங்க என்னுடைய மகள். ஆமாம், இங்கே வந்து பாருங்கள், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. வேர்ல்டில் இந்த வீடியோ ஒரு புரட்சிகரமான கருத்தை சொல்லணும். என்ன புரட்சிகரம்னா, எப்படி இந்த சின்ன பொண்ணு அல்வா செய்கிறாங்க, இவங்க நாளைக்கு ஒரு கடை வச்சு எப்படி இந்த கடையை டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்றத நாம் பார்க்கணும். அப்போ இந்த வீடியோவை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு போவாங்க. இதான் இந்த வீடியோவை பார்த்து ஒரு சின்ன பொண்ணு
வந்து உங்களுக்கு வந்து அல்வா செஞ்சு தராங்க எப்படின்றத பார்த்துக்கின்னு இருக்கீங்க. ஆமாம், அதனால் நீங்கள் வந்து அல்வாவை சாப்பிட்டு பார்த்து நான் வந்து நானும் ஒரு ரிவ்யூ போடுவேன். நான் வேறு ஒரு ஃபோன்லேருந்து அந்த ஃபோன்லேருந்து நான் கமெண்ட் பண்ணுவேன், ரிவ்யூ போடுவேன். அது மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோன்லேருந்து உங்கள் மனைவி ஃபோனு, உங்கள் பையன் ஃபோனு, உங்கள் பொண்ணு ஃபோனு, உங்கள் மகன் மருமகள், தாத்தா பாட்டி, சித்தப்பா பெரியப்பா எல்லாருடைய உறவுகள் ஃபோனில் இருந்தும் வாங்கி எங்களுக்காக ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம். ஆனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். அப்படியே நாங்கள் இந்த அல்வாவையும் எடுத்து சாப்பிடுவோம். ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள். தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும், ஒவ்வொரு யூடியூப் பார்க்குறவங்களுக்கும் நன்றிகள். இவன் ஏதோ ஒன்று பேசின்னு இருக்கிறான், ஏதோ ஒன்று பண்ணுறான் இப்போ அப்படின்னு பார்க்காதீங்க. என்ன பண்ணுறன்றது உங்களுக்கு தெரியும். நாம் இப்போ பண்ணின்னு இருக்கிறது இருட்டுக்கடை அல்வா இல்லை, இது எங்கள் வீட்டு அல்வா. ஆமாம், எங்கள் வீட்டு அல்வாவை நாங்கள் பண்ணி நாங்கள் மட்டும் சாப்பிட்ற போகிறோமா இல்லை பக்கத்து வீட்டுக்கு தரப்போகிறோமா அப்படின்றது இந்த வீடியோ முடிவில் தான் தெரியும். அல்வா எப்படி வருதுன்றதை பார்த்துட்டு தான் நாங்களே அந்த முடிவு எடுக்க போகிறோம். நாங்கள் மட்டும் பாதிக்கப்பட போகிறோமா இல்லை பக்கத்து வீட்டுங்களும் தந்து அவங்களும் பாதிக்கப்பட போகிறாங்களா? இல்லை இதுவே அல்வா நல்ல முறையில் வந்துடுச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். நாங்கள் ஒரு அல்வா கடை வைக்கிறதுக்கு இந்த வீடியோ இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா ஒரு கமெண்டில் உங்களுக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா சாம்பிள் அல்வா எல்லாருக்கும் அனுப்பி வைக்கப்படும். ஆமாம், இப்போ என்ன கலக்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கை டயர்டாக இருக்குதான், அதனால் என்ன கலக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சமையல் வேலை செய்கிறவங்கள்லாம் ரொம்ப மிகுந்த சிரமத்தில் தான் இந்த வேலையை செய்வாங்க பழகுதுங்க. அல்வா செய்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது பழகுது. பதம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் நெய் பிரிஞ்சு வரல. நெய் பிரிஞ்சு வந்தால் தான் பதம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் நெய் பத்தலைன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நெய் எடுத்துட்டாங்க. ஏற்கனவே அரை கிளாஸுக்கு மேலே நெய் ஊற்றியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் வேறு நெய் ஊற்ற போகிறாங்க. அதுக்காக எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. எப்போவுமே நெய்யை இது மாதிரி பக்கத்தில் வச்சுக்கோங்க நீங்களும். அப்போ தான் அது உருகி கிளாஸில் ஒட்டாமல் ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். ஆமாம், நெய்யை நீங்கள் அப்படி இல்லைன்னா தனியாக கூட உருகி வச்சுக்கலாம். ஆனால் நாங்கள் அதை பண்ணலை. இப்போ வேறு மழை காலம் இல்லையா, அதனால் நெய் வந்து திக்னஸ் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து கம்பெனி நெய்யை தான் யூஸ் பண்ணுறோம். எங்கள் வீட்டில் ரெடி பண்ணணும்னு எங்கள் மக சொல்லியிருந்துருக்காங்க. நாங்கள் ஒரு மாடு வாங்கி வச்சு அதை பால் கறந்து மோராக்கி தயிராக்கி அதுக்கப்புறம் வெண்ணெய் எடுத்து நெய் உருக்கி அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுவோம். மாடு வாங்குறதுலேருந்து பால் கறந்து அதை எப்படி நாங்கள் நெய் எடுக்கிறோம் அப்படின்றத கண்டிப்பாக வீடியோ போடுவோம். அது நீங்கள் ஆதரவு தரத்தை பொறுத்து தான். ப்ளீஸ் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக மட்டுமே நாங்கள் வீடியோ போட்டுக்கணும் இருப்போம். நீங்கள் அதை பார்த்து ஆனந்தம் அடையலாம். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இந்த ஆஃபர் இப்போ மட்டும் இல்லை, எங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையுமே உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் கிடைக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா சாம்பிள் பீஸ் அனுப்பிச்சு வைப்போம். அடுத்த வாட்டி நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றதுனா சோம்பப்படி பண்ண போகிறோம். அடுத்தது குலோப்ஜாம் பண்ண போகிறோம். அடுத்தது லிட்டில் ஜாங்கிரி பண்ண போகிறோம். அடுத்தது ரசகுல்லா பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பன்னீர் கடாய் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சிக்கன் 65 பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பிரியாணி பண்ண போகிறோங்க. பிரியாணியும் உங்களுக்கு சாம்பிள் அனுப்புவோம். ஆனால் நீங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்கணும். ஏன்னா தூரமாக இருந்தீங்கன்னா ஊசி போயிடும். அதனால் அது வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை கவலைப்படாதீங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அங்கேயே வந்து நாங்கள் செஞ்சு தந்துட்டு வந்துடுவோம். அதுக்கு ஆனால் சும்மா வந்து தர முடியாதுங்க, கட்டணம் தனியாக நீங்கள் தந்துவிடணும். அது எவ்வளோ கட்டணன்றதை நாங்கள் அப்போ சொல்லுவோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் மூலமாக ஒரு 40 பேருக்கோ இல்லை 400 பேருக்கோ உங்களுடைய மனசு எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசில் நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுறீங்களோ இல்லை ஃபோன் சொல்லி அவங்கள இந்த வீடியோவை பார்க்க சொல்கிறீங்களோ அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க. நீங்கள் இது வரைக்கும் தந்துன்ற ஆதரவு மிகப்பெரிய ஆதரவு. இந்த வீடியோ கடைசி கட்டத்துக்கு இந்த அல்வா வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக செஞ்சாங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஆமாம், இப்போ தான் வந்து நெய்யெல்லாம் உருவி வரப்போகுது. ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன்.
ஏன்னா அவ்வளோ இப்போ தான் பபிள்ஸ்லாம் நல்லா வருது. நெய்யும் உள்ளே வந்து இழுக்காமல் நெய்யை வந்து வெளியே வருது. கடாயில் ஒட்டாத மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள், கீழே வந்துட போதுங்க. ஆமாங்க. அப்புறம் வீடியோ பார்த்துன்னு இருக்கிறவங்கலாம் ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இதில் பங்கு இருக்குதுன்னு நாம் சொல்லியாச்சு. செஞ்சு முடித்தோடனே சாம்பிள் தந்தனப்புறம் சொல்லியாச்சுங்க. அதனால் அவங்களும் நம்ம இந்த வீடியோவில் பங்குதாரர் தான். அவங்களுக்கும் நம்ம சாம்பிள் அல்வா தந்து அனுப்பணும். அதனால் பொறுமையாகவே பண்ணுங்கள். கீழே போயிடுச்சுன்னா மறுபடியும் எடுத்து போட்டு பண்ண முடியாது. அது வந்து கீழே போட்டுட்டு நம்ம வேஸ்ட்டாக தான் போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக பண்ணுங்கள். லைவ் கமெண்ட்ரி தந்துன்னுருக்குறாங்க. இதை வந்து நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆடியோ சேர்க்கலைங்க. நாங்கள் செஞ்சுன்னு இருக்கும்போதே தான் ஆடியோ சேர்க்குறோம். நாங்கள் வந்து எந்த ஒரு வீடியோவையுமே சரி கட் பண்ணியோ ஒட்டி வெட்டியோ போட மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு எதுவுமே நேச்சுரலாக இருக்கணும். அதனால தான் இப்போ கூட நேச்சுரலான மைதாவும் நேச்சுரலான கம்பு மாவும் நேச்சுரலான நெய்யும் நேச்சுரலான சர்க்கரையும் போட்டு நாங்கள் நேச்சுரலாக இப்போ செஞ்சுட்டுருக்கோம். நேச்சுரலான தீயில் வச்சு செஞ்சுட்டுருக்குறோங்க. இது வந்து வேறு எதுவும் தீ கிடையாது, நேச்சுரலான தீ தான். ஸ்டவ் பார்த்தீங்கன்னா இது வந்து லேட்டஸ்ட் ஸ்டவ்வு. எப்படின்னா பர்னர்லாம் இருக்கும், கேஸில் எரியும் இந்த ஸ்டவ்வு. ஆமாம். அதனால் இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டு நினைக்கிறேன். இருக்கிற கொஞ்சம் நெய்யும் எடுத்து விட்டுட்டாங்கன்னா கரெக்டாக ஆகிடும்னு நினைக்கிறேன். நானே விடுறேன், அவங்களால கலர் இருந்துருந்தாங்க, அதனால் நானே விட்டுறலாம். அவ்வளோதாங்க. கடைசியான இந்த நெய் போதும்னு நினைக்கிறேங்க. இனிமேல்ட்டு அது வந்து உருவி அதுவே வந்தாதாங்க, நெய் வெளியே வந்தாதாங்க நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்துடுச்சுன்னு நினைக்கிறோம். ஆமாம், அந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம அல்வா ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேங்க. சூப்பருங்க. இப்போ தாங்க அப்படியே கட்டிக்கணும். அந்த கேரமல் கலக்கி ஊற்றுனது கலர் பார்த்தீங்களா, எப்படி கோல்டன் ப்ரௌன் கலருங்க. அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலர். ஒரிஜினல் இருட்டுக்கடை அல்வா எப்படி இருக்குமோ அதை விட கூடுதலாகவே கலர் வந்துடுச்சுங்க. ஆமாங்க. ஆனால் டேஸ்ட்டு எப்படி இருக்குதுதாங்க எங்களுக்கு தெரியல. உங்களுக்காக தெரிஞ்சால் ப்ளீஸ் சொல்லுங்கள். கொஞ்சம் இதை மாதிரி செஞ்சால் அல்வா கரெக்டாக வருமா வராதா அப்படின்றதையும் சொல்லிவிடுங்க. எப்படி இருக்குன்றத நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படி வருதுன்றத நாம் பார்க்கலாம். அல்வா கிண்டுவது எப்படி? உங்களுடன் நாங்கள், எங்களுடன் நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு முக்கியம். எனவே தொடர்ந்து இந்த வீடியோவிற்கு ஆதரவு தாருங்கள். ஆதரவு தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொள்கிறேன். தயவு செய்து கமெண்ட் செய்யுங்கள், தயவு செய்து லைக் செய்யுங்கள், தயவு செய்து ஷேர் செய்யுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் சாம்பிள் அல்வா அனுப்பி வைக்கப்படும் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு வேண்டுமா உடனே கமெண்ட் செய்யுங்கள், உங்களுக்கு வேண்டுமா உடனே லைக் செய்யுங்கள். மெதுவாக செய்யவும். இன்று அல்வா கிண்டுவது எப்படி என்று சனிக்கிழமையான இன்று நாங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கொள்கிறோம். நீங்களும் வேண்டுமானால் இந்த வீடியோவை பார்த்து செய்து உண்டு இன்புறுங்கள். அப்படி இல்லை என்றால் எங்களுக்கு ஒரு கமெண்ட் செய்யுங்கள். உங்களுக்கு சாம்பிள் அனுப்பி வைக்கப்படும். நெய் உருகி வந்து விட்டதா என்பதை அறிந்து அதன் பிறகு இறக்க வேண்டும். நெய் பிரிந்து வர வேண்டும். அப்பொழுதுதான் ரெடியாகிவிட்டது என்று அர்த்தம். இல்லை என்றால் இன்னும் கொஞ்சம் கலக்குங்க. ஓரம் எல்லாம் நெய் பிரிந்து வந்து விட்டது. அவ்வளவுதான், பதம் வந்து விட்டது. பதம் வந்துடுச்சுங்க. ஆமாங்க, வந்துடுச்சு. என்னடா இவன் தூய தமிழையும் பேசுகிற மாதிரி பேசுகிறான், லோக்கல் தமிழ்லையும் பேசுகிறானேன்னு நினைக்காதீங்க. தமிழை எப்படி பேசுனாலும் அழகு தான். தமிழ் என்றுமே அழகானது தான், இந்த அல்வா செய்கிற மாதிரி. ஆமாம், தமிழ் என்பதே இனிமை தானே. இந்த அல்வா இனிமை மாதிரி தமிழ் என்பதே இனிமை தான். ஆஃப் பண்ணிடலாமா? நீங்களும் ஒரு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனே ஆஃப் பண்ணிடலாமா வேணாமான்னு பார்க்கலாம். நான் ஆஃப் பண்ணிடலாமா? நெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஓகே, நன்றி. வெற்றிகரமான நெய் வந்துடுச்சு. இப்போது வெற்றிகரமான நெய் வரல, அல்வா வந்துடுச்சு. இருட்டுக்கடை அல்வா, வீட்டுக்கடை அல்வா. இது வீட்டில் செய்கிற அல்வா எப்படி வந்துடுதுன்னு நாங்கள் இன்னொரு வீடியோவில் சாப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோ போடுறோம். உங்களுக்கு இந்த அல்வா வேணும்னா உடனே கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என்றும் உங்களுடன் நாங்கள், எங்களுடன் நீங்கள். நன்றி.